பிரைசலோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. இந்த நாளிலும் கூடி உங்களை சந்திப்பதற்கு மிகவும் நான் சந்தோஷப்படுகிறேன். தேவனாய் கர்த்தர் எனக்காகவே உங்களுக்காகவே ஒரு வேத வசனத்தை கொடுத்திருக்கிற இந்த ஆகஸ்ட் மாதம் நமக்கு பெரிய ஒரு ஆசீர்வாதம் மாதமாக ஆண்டவர் இந்த வசனம் மூலமாக ஆண்டவர் உங்களோடு வெளிப்படுத்துகிற அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். சங்கீதம் 56 அதிகாரம் 8வது வசனம். என் அலைச்சல்களே தேவரில் எண்ணிக்கை இருக்கிறது, என் கண்ணீரோ உம்முடைய துருத்தியில் வச்சு அவர்கள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறது. மறுபடியும் ஒன்றும் கூட நான் படிக்கலாம். சங்கீதம் 56:8. என் அலைச்சல்களே தேவரில் எண்ணிக்கை இருக்கிறது, என் கண்ணீரோ உம்முடைய துருத்தியில் வச்சு அவர்கள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறதுன்னு ஆண்டவர் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஏன்னா நம்ம வாழ்க்கையிலே அநேக நாட்களிலே வேதனைகள், துன்பங்கள், கஷ்டங்கள், பாடுகள் எல்லாம் நம்மளை அனுபவிச்சிருக்கிறேன். ஆகவே அந்த நாட்களில் மனோ வேதனையோடு துக்கத்தோடு நம்மளை அழுதிருக்கலாம். எனக்கு உதவி செய்வதற்கு யாரும் இல்லை என்ன நம்ம நினச்சி வேதனைப்பட்ட நாட்கள் அனவதி நாட்கள் இருக்கிறார். அப்போ அந்த நாட்களிலெல்லாம் நீங்கள் அழுத கண்ணு நீர் கீழே கொட்டாதபடிக்கு, அது வற்றி போகாதபடிக்கு கர்த்தர் அந்த கண்ணு துடைச்சி அவரோட கையில் ஒரு துருத்தி இருக்கிறது. அந்த துருத்தி, அந்த கண்ணீர் அந்த துருத்தியில் அவர் நிறைச்சி வச்சிருக்கிறார். நீ எப்போதெல்லாம் நீங்கள் அழுது ஜெபிச்சிருக்கீங்களோ, வேதனையோடு பாரப்பட்டு ஆண்டவர் சமூகத்தில் ஆയിരിக்கும்போது, நீங்கள் அழுத நாட்களில் எல்லாம் அந்த கண்ணீர் ஒரு சொட்டு கண்ணீர் போலும் வீண் போகாதபடி தேவனாய் கர்த்தர் அது துடைச்சி உங்களோட துருத்தியில், உங்களுக்காக வச்சிருக்கிற அந்த துருத்தியில் அவர் சேர்த்து வச்சிருக்கிறார். ரெண்டாவது தேவனோட கைகளிலே அவருக்கு ஒரு புஸ்தகம் இருக்கிறார். அந்த புத்தகம் எதுக்காகன்னு கேட்டிங்களா, நம்ம 10 வருஷம் இல்லை 15 வருஷமெல்லாம் இவ்வளோ நாள் நீங்கள் ஆண்டவரோட சமூகத்தில் நீங்கள் ஜெபிச்சிருக்கலாம். அந்த ஜெபிச்ச விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரு நேரத்தில் ஆசீர்வாதம் நடக்காத இருக்கலாம், தடையாக காணப்படலாம். ஆனால் நீங்கள் அந்த விண்ணப்பத்தை குறித்து நீங்கள் மறந்திருக்கலாம். ஆனால் தேவனாய கர்த்தர் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். அந்த புத்தகத்தில் உங்களுடைய பேரில் அந்த ஜெப விண்ணப்பம் இருக்கும் பாருங்க. எத்தனை நாள் கழிஞ்சால் கூட அந்த ஜெப விண்ணப்பத்துக்கு பதில் கொடுக்குற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் தான் இயேசுப்பா. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதெல்லாம் காரியத்துக்காக வேதனைப்பட்டு அழுது கண்ணீரோடு பாரத்தோடு தேவ சமூகத்தில் ஆண்டவரோட சமூகத்தில் இங்கே இருந்து ஜெபிச்ச ஜெபங்கள் எல்லாம் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் அது நிறைவாக போகிறேன், அது சந்தோஷமாக போகிறேன். இந்த மாதம் முழுவதுமாக നിങ്ങൾക്ക് ஆரோக்கியத்திൻ്റെ சந்தோஷத்திൻ്റെ சமாதானத்திൻ്റെ நாட்களாக மாறப்போகிறேன். இந்த 2024 நீங்கள் நினச்ச பல காரியங்கள் அது தடையாக காணப்பட்டது. ஆனால் தேவனாய கர்த்தர் அந்த புத்தகத்தில் உங்களுடைய விண்ணப்பத்தை பார்த்து இந்த மாதம் முழுவதுமாக அத்தனை தடைகளை நீக்கி தேவன் சாயங்காலத்தில் ஒரு வெளிச்சத்தை போல உங்களுடைய குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வர போகிறேன். ஆகவே தேவனாய கர்த்தரோட முன்பாகவே நீங்கள் தளர்ந்து போகாத, சோர்ந்து போகாது, மறுபடி நீங்கள் ஜெபிச்சு கொண்டே இருங்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் உண்டு. ரியலி இந்த ஜெபத்துக்கு பதில் கொடுக்கிற ஒரு கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிற. நீங்களோட விஷயங்கள் எந்த தன்னையாக இருந்தாலும் உங்களோட குடும்பத்தில் முழங்கால் படியிட்டு தேவ சமூகத்தை நோக்கி நீங்கள் ஜெபிக்கும்போது தேவனாய கர்த்தர் விடியரங்கமாக ஒரு நட்சத்திரம் உங்களோட வீட்டுக்குள் வெளியில் உதிப்பார். உங்களுக்கு வீட்டுக்கு வெளியில் உங்களுக்கு தேவையான மண்ணையை கொடுக்கிற ஒரு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நிச்சயமாகவே ஒரு அற்புதம் இந்த மாதத்தில் நடக்கும். அதிசயங்களை காணுகிற மாதம், அற்புதங்கள் நடக்கும், தட்டைகள் எல்லாம் உட்டையும். எந்த காரியத்துக்காக நீங்கள் பாரப்பட்டு கொண்டிருக்கிறோம், இன்றைக்கு என் தேவன் செய்வதற்கு அவர் வல்லமுள்ளவராயிருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே நீங்கள் சோர்ந்து போகாதபடி நீங்கள் தேவ சமூகத்திலாயிருந்து கர்த்தரை நோக்கி ஜெபியுங்கள். கர்த்தர் நிச்சயமாக
எஸ்ஐயா 20:20 60:20 சொல்லுது போல, என் தேவன் உங்களுடைய இருட்டான வாழ்க்கையை மாற்றி ஒரு நித்திய வெளிச்சத்தை உங்களோட குடும்பங்களில் உங்களோட பிள்ளைகளுக்கு கொடுத்த ஆண்டவர் உதவி செய்வான். இன்றைக்கு உங்கள் அரண்மனையில் மிகுந்த சமாதானத்தை, சந்தோஷத்தை கட்டளையிடுவான். ஆமீன். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ண போகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை இரக்கமுள்ள நல்ல தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட கர்த்தாவே, இந்த வசனம் மூலமாக அழுது வேதனைப்பட்டு பாரப்பட்ட இந்த பிள்ளைகளுடைய கண்ணுநீரின்ற அளவை பார்த்து தேவனாய் கர்த்தர் அவருடைய விண்ணப்பத்துக்கெல்லாம் ஆசீர்வாதமாக ஆண்டவரே, ஒரு விடியற்காலத்தில் ஒரு நட்சத்திரம் இவருடைய குடும்பங்களில் உதிக்கட்டாண்டவரே. இந்த பிள்ளைகள் மேல் அதிசயங்களும் அற்புதங்கள் அவர் காணட்டாண்டவரே. தடையாக காணப்பட்டிருந்த எல்லா தடைகளும் உட்டையட்டாண்டவரே. எப்படிப்பட்ட தடையாயிருந்தாலும் என்ற கர்த்தருக்கு லைசான காரியம் ஆண்டவரே. அப்பா, நீ இந்த மாதம் முழுவதுமாக, இந்த வருடம் முழுவதுமாக ஆண்டவரே, இவருக்கு ஒரு வெற்றியின் காலமாக மாறட்டாண்டவரே. ஆரோக்கியத்தின் காலமாக மாறட்டண்டே. அபிஷேகத்தின் நாட்களாக மாறட்டண்டே. எல்லா விதமான கஷ்ட துன்ப வேதனைகள் எல்லாம் நீங்கி போகிற ஒரு நாளாக மாறட்டாண்டே. இவருடைய வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லா இருளுகளும் மாறி ஒரு நித்திய பிரகாசம் அவருடைய குடும்பங்களிலும் அவருடைய பிள்ளைகளிலும் ஆண்டவரே ஆகும்படி என்னை உதவி செய். எல்லா துதி கனமாகி ஒருவருக்கே சொல்லுகிறோம். மேப்பரின் ரட்சகனுமாய் நாசனாய் இயேசுவின் நாமத்தில் தண்ணி. ஆமீன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். ஆமீன். காட் பிளஸ் யூ.